ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு நாகநந்தி எஃபெக்ட். அது என்ன நாகநந்தி எஃபெக்ட்? தெரிஞ்சுக்கணும்னா வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியோட சிவகாமியின் சபதம் படிச்ச யாராலையும் நாகநந்திய நிச்சயமா மறந்திருக்கவே முடியாது. இரும்பு மாதிரி உடல் அமைப்பு கொண்ட அவரை நாகப்பாம்புங்க கடிச்சதுன்னா அதுங்கதான் துடி துடிச்சு செத்து போகுமே தவிர நாகநந்திக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு கல்கி எழுதினதை படிச்சப்போ பயந்து நடுங்கி புத்தகத்தை பட்டுன்னு மூடி வச்சது இன்னமும் என் ஞாபகத்துல இருக்கு. தன் மீது சிறு சிறு பாம்புகளை ஏத்தி கடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை உடல்ல ஏத்தி மிகுந்த விஷ தன்மை கொண்டவரா கல்கி அவரை காமிச்சிருப்பாரு. நாகநந்தியோட சகோதரன் புலிகேசி அஜந்தா குகை கல்லுல ஒரு சிற்பத்தை செதுக்க செய்யறான். பரதநாட்டிய ஆட்டக்காரி போல தோற்றம் அளிக்கிற ஒரு பொண்ணு புலிகேசி மகாராஜாவோட கால்ல விழுந்து வணங்குற சிற்பம் அது. ஆடலரசி சிவகாமி தன்னோட கால்ல விழுந்தா அப்படின்ற பொய் செய்திய பரப்புறதுக்காகவே அரசன் புலிகேசி இப்படி பண்றான். ஆனா சிவகாமி மேல ரொம்ப உக்கிரமான காதல் கொண்ட நாகநந்தி அந்த சிற்பிய தேடி பிடிச்சு தன்னோட விரல் நகத்தால தின்றாரு. அவ்வளவுதான், உடல் எல்லாம் விஷம் பரவி அவன் எரிச்சல தாங்க முடியாத அருவியிலிருந்து குதிச்சு செத்து போறான். நாகநந்தி உடல்ல ஏற்றிக்கிட்ட அந்த நஞ்சும் அவரோட காதலும் அத்தனை வலியுதுன்னு கதையை செதுக்குவாரு கல்கி. நாகநந்தி வேணும்னா கற்பனை படைப்பா இருக்கலாம், ஆனா கல்கி சொன்ன கோட்பாடு பயாலஜில நிஜமாவே இருக்கு. ஹோர்மிசிஸ்னு அழைக்கப்படுற இந்த கொள்கை விஷங்களை ஆராயிற டாக்ஸிகாலஜில பெரிதும் போற்றப்படும் ஒரு தத்துவம். மிகச் சிறிய அளவுல தொடர்ந்து அளிக்கப்படுற விஷம் அந்த உயிரினத்துக்கு விஷ முறிவை கொடுத்து அதை பலப்படுத்துமா. இந்த சிந்தனையை கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தோம்னா வாழ்க்கையோட பல பிரச்சனைகளுக்கு இதுவே மாமருந்தா இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துயரங்கள் இந்த மருந்து அவ்வப்போது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நம்மளுடைய மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா தங்கிரும். இந்த மாதிரி எதையுமே வாழ்க்கையில அனுபவிக்காதவன் எறும்பு கடிச்சாலே எழுந்திருக்க முடியாம விழுந்து போறான். ஆனா தொடர்ந்து சின்ன சின்ன டோஸ் இந்த மாதிரி கஷ்டங்களால கடிக்கப்படுறவன் அந்த நஞ்சோடையே வாழ்ந்து வாழ்ந்து ரொம்ப வலிமை அடைகிறான். உதாரணத்துக்கு இன்னைக்கு எத்தனையோ பன்னாட்டு நிறுவனங்கள்ல இந்தியர்கள் தலைமை பதவியில இருக்காங்க. கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, ட்விட்டரோட பராக் அகர்வால், ஐபிஎம்மோட அரவிந்த் கிருஷ்ணா, மைக்ரோசாஃப்ட் சத்யா நாதெல்லா, இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க எல்லாருமே அவங்க படிச்ச கிளாஸ்ல முதல் மாணவரா இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க தவிர நான் வேற எதையுமே வாங்கினது இல்லை. அவ்வளவு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிற சில ஞான பழங்கள் இருப்பாங்க. ஆனா மேற்கண்ட யாருமே அந்த ஞான பழங்கள் லிஸ்ட சேர்ந்தவங்க கிடையாது. பல நிறுவனங்கள்ல நீங்க இதை திரும்ப திரும்ப பார்த்திருக்கலாம். சூப்பர் பிரில்லியன்ட் டாப்பர்ஸ் நடுவுலயே தேங்கிடுவாங்க. ஆனா அந்த மிடில் பெஞ்சுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, நடுத்தர மாணவர்கள், அவங்கதான் தலைமை பொறுப்புகளுக்கு தேர்வாகிறாங்க. காரணம் இந்த ஹோர்மிசிஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தோல்வியோட சுவையையே சந்திக்காதவங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நிறுவனங்கள் என்னும் நவீன போர்க்களங்கள்ல முதல் அம்பு பட்ட உடனேயே சுருண்டு போறாங்க. செயற்கையாகவாவது இந்த நிறுவனங்கள்லாம் அப்படி ஒரு பரபரப்பை உண்டாக்கி வச்சிருக்கோம். நேரடி தாக்குதல்கள், பின்னால் இருந்து குத்தல்கள், யாரின் உழைப்பையோ இன்னொருவர் உறிஞ்சிக்கிறது, துரோகங்கள், இதெல்லாம் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த ஞான பழங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எழுந்து நிக்கிறதுக்கே நேரம் ஆகுது. ஆனா அவமானங்களையும் வீழ்ச்சிகளையும் அப்பப்போ சந்திச்சிட்டு இருக்கிற இந்த நடு பெஞ்சு சிங்கங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சிரிச்ச மாதிரியே இதெல்லாம் ஒரு விஷயமான அடுத்த அம்புக்கு தயாராயிருவாங்க. கேட்டா இதெல்லாம் ஒரு திட்டா, எங்க கெமிஸ்ட்ரி சார் திட்டுவாரே அதுல ஒரு 10% கூட தேராது. இந்த ஹோமிசிஸ் காரணிதான் சாதாரணர்களை சரித்திர நாயகர்களாக மாத்துது. இந்த வேக்சின்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த தடுப்பு மருந்துகள், இது கூட இந்த ஹோர்மிசிஸ் முறையில தான் வேலை செய்யுது. வேக்சின் இன்ஜெக்ஷன்ன்றது ரொம்ப சின்ன அளவுல நம்ம உடம்புக்குள்ள செலுத்தப்படுற ஒரு நோய் கிருமி தான்.
அது நம்ம உடம்புக்குள்ள போன உடனே ஆன்டிபாடிஸ் சொல்லப்படுற நோய் எதிர்ப்பாளர்கள் நம்ம உடம்புக்குள்ள தயாராகிறாங்க. உண்மையான வைரஸ் தாக்குதல் வரும்போது, ஏய் இவன் முன்னாடியே ஒரு முறை வந்தவன் தாண்டா, 2 தட்டு தட்டுன்னா ஓடிடுவான் அப்படின்னு தங்களோட ஞாபக அடுக்குகள்ல தேடி வந்த எதிரிய வீழ்த்துறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அதாவது பழகிய உடல் போராடி வெற்றி அடையுது. நாம எல்லாரும் போட்டுக்கிட்ட கொரோனா தடுப்பூசிக்குள்ள என்ன செலுத்தப்பட்டிருக்குன்னு தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சூடா ஒரு பிளேட் கொரோனாவே தான். ஆமா, கொரோனா வைரஸ் மட்டும்தான். நாகநந்தி எஃபெக்ட் தான் நம்மளையும் காப்பாத்த போகுது. இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களையும் வலிகளையும் வரும்போது நம்ம தாங்கிக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் நமக்கு பின்னால பெரிய பெரிய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு பக்கபலமா இருக்கும். ஒண்ணு சமாளிச்சு போராடி வெற்றி அடைவோம், இல்லைன்னா அது வேண்டான்னு விட்டுட்டு நம்ம அடுத்ததை சூஸ் பண்ணுவோம். எப்படின்னாலும் வாழ்க்கைய தைரியமா வாழறதுக்கு எதிர்கொள்றதுக்கு நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுதுதான். அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகாம இதுவும் கடந்து போகும்னு தட்டி விட்டுட்டு அடுத்ததை ஃபேஸ் பண்ற தைரியத்தை நாம தான் நமக்குள்ள வளர்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.